மாயவரத்தில் இன்னொரு முக்கியமான பிரதானமான சாலைன்னு பார்த்தீங்கன்னா பூக்கடை தெருவுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க. கும்பகோணத்துலேருந்து மாயவரம் வர்ற வழி இது வந்து உங்களுக்கு மேம்பாலம், மாயவரம் மேம்பாலம் ஜங்ஷன், மேம்பாலத்தின் கீழே ஜங்ஷன் இருக்குது, மயிலாடுதுறை ஜங்ஷன். ஓகேங்களா? அங்கே இதை தாண்டி மாயவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறப்போ கொரோனாடு வழியாக போகிறப்போ உள்ள அந்த தெரு தான் பூக்கடை தெருவுங்க. ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குங்க. காலையில் இப்போ மணி வந்து 11:35. நல்ல ஒரு நிழல். ஓகேயா? சூப்பரான நிழல். பெட்ரோல் போட்டுக்கிட்டான் டூ வீலருக்கு, இல்லாட்டி ரிசர்வில் வந்துடும். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது, இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு குளம் இருக்குது. அது போய் பார்ப்போமா? சரிங்க வாங்க. ஓட்டை கொஞ்சம் நிதானமாக க்ராஸ் பண்ணிப்போம். ஏன்னா பாருங்க ஓடியே க்ராஸ் பண்ணிவிடுவோம். ஊர்லலாம் நம்ப முடியாது. பாருங்க சின்னதாக ஒரு குளம் இருக்குங்க. பாருங்க இன்னமும் கொஞ்சம் அழுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குங்க இந்த ஏரியாலாம். மராமத்து பணிக்காக இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறாங்க. மரம் நிழல்ல மரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் மாஷால்லா. அதுக்கு கீழே இந்த குளம் நீர்நிலை அழகாக இருக்குது. இதை கொஞ்சம் தூய்மைப்படுத்தி எந்த வளமும் இல்லாமல் இல்லைங்க, எல்லா வளங்களும் இருக்குது நம்ம ஊரில். அதை கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் சீர்படுத்தி ஹைஜீனிக்காக சானிடேஷனாக ஆக்குனா நம்ம ஊர் வந்து கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரினுக்கே டஃப்பு கொடுக்குற ஊர். ஆக்சுவலாக ஃபாரினில் எல்லாமே செயற்கைங்க, நம்ம ஊரில் இருக்கிறது எல்லாமே இயற்கை. ஜஸ்ட்டு கொஞ்சம் ட்வீக் பண்ணால் போதும், ஃபைன் டியூன் பண்ணால் போதும். என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வந்துச்சுங்க அப்படியே மேம்பாலம், மாயறனால மேம்பாலம் இல்லை. அந்த வீடியோவில் மேம்பாலம் இல்லாமல் இருக்கக்கூடாது. மேம்பாலத்தை பார்த்துட்டு மேம்பாலத்துக்கு கீழே உள்ள ஜங்ஷனையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஜூட்டு விடுவோம் நம்ம ஊர் அரங்கக்குடி வடகரைக்கு. சரியா? வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்லாம் கொடுங்க. ஆக்சுவலாக சரிங்களா? எப்படி இருக்குது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஃபீட்பேக் கொடுங்க. மாயவரம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக மனசுக்கு ஒத்த பிடிச்ச ஊர். ஐ லவ் மாயவரம். அப்போது வந்து இந்த வீடியோவை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பேஷனேட்டாக எடுக்கிறேன். ஆனால் ஐ மீன் அமெச்சூர் கை, ஐ விலாகர். விலாக்னாலே அமெச்சூர் தான் இல்லைங்களா? ரொம்ப ப்ரொஃபஷனலாக கிடையாது, ஜஸ்ட் ரேண்டம் ஆன் கோயிங். அதனால் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். ஒரு பஸ் வந்துச்சு மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போகிற இந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் நிறையா இருக்குங்க ஆக்சுவலாக. சரியா? ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக போய்டும் அரசாங்க பஸ்ஸை விட. இங்கே பாருங்கள் பின்னாலே ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸும் போகுது. மாயவரம் கும்பகோணம் மெயின் ரோடு பூக்கடை தெரு நல்லா சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்கு. வாங்க மேம்பாலத்துக்கு போவோம். சரியா? அங்கே இப்போ நான் எங்கே இருக்கேன்னா மயிலாடுதுறையில் உள்ள முனிசிபாலிட்டி பார்க்குங்க, நகராட்சி பூங்காவில் இருக்கேன். பாருங்கள் இங்கே வந்தோடனே எனக்கு ஏகப்பட்ட மெமரிஸ் வந்துச்சு. அப்படிங்க அதை சொல்லணும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே நான் வந்து 8வது படிச்சுட்டு இருக்கிறப்போ, எஸ் ஊரில் 1வதுலேருந்து 7வது வரைக்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அரங்கக்குடியில் படித்தேன். 8வதுக்கு முனிசிபல் ஸ்கூலில் மாயவரம் இதுக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த பார்க்குக்கு பக்கத்தில் இங்கே சேர்ந்தேன். சேர்ந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 2-3 மாதம் தான் கண்டினியூ பண்ணேன். அதுக்குள்ளே மாறிட்டேன் தர்மபுரம் ஸ்கூலுக்கு 8வது. ஏன்னா இங்கே அடிக்கடி ஸ்ட்ரைக்கு, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சரியில்லை. அப்போ இங்கே படித்த அந்த 2-3 மாதத்தில் வீட்டிலேருந்து நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வரப்போ இந்த சாப்பாடை சாம்பார் சாதம், இல்லை தயிர் சாதம், ஏதோ வெரைட்டி ரைஸ் எடுத்துகிட்டு வரப்போ இங்கே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அந்த மெமரிஸ் வேறு லெவல். இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக பாருங்களா ஏரியாஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளவு மாயவரத்துக்குன்னா ஒரு மிக சிறந்த ஒரு ஐகானிக் ஸ்பேஸ். ஆக்சுவலாக புதுசாக ஒரு கோளரங்கம் பிளானட்டேரியம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக வேறு லெவலில் நல்ல நிழலுங்க. மாயவரத்துக்கு வரங்க நிறைய பேர் வந்து டூ வீலரில் வர்றவங்க, இங்கே வெயிட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கொஞ்சம் நேரம் இருக்குது வெயிட் பண்ணலான்னு வரவங்க, சூப்பராக காத்தாட இலைப்பாடுறதுக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் உள்ள இடம். பார்த்தீங்களா வேறு லெவல் இல்லை. நிறைய பேர் டூ வீலரில் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. சரிங்களா? நானும் ஒரு ஆள் கடையில் வந்தேன். அதுக்கப்புறம் பட்டமங்கலத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு இங்கே வரலான்னு சொல்லிட்டு முனிசிபல் ஸ்கூலில் படித்தப்போ அந்த ஸ்கூல் நல்லா தான் இருந்தது. ஒரு சில ஸ்ட்ரைக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால அந்த ஸ்கூல் குறலாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் அங்கே படித்து நல்லா பெரிய லெவலில் இருக்காங்க. பட் இந்த ஸ்கூலில் எனக்கு செட் ஆகாததுனால நான் வந்து தர்மபுரம் ஸ்கூலுக்கு போய் 8, 9, 10 அங்கே படித்தேன். அப்போ அந்த நினைவுகள் இங்கே பாருங்கள், காந்தி சிலை இங்கே ஒன்று இருக்குது. பக்கத்தில் இருந்து பாருங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான அந்த தளவாட பணிகள் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பிளானட்டேரியம் இது புதுசாக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. சரிங்களா? நிறைய கட்டுமான பணிகள், நிறைய ரெனோவேஷன்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நகராட்சி பூங்கா சூப்பரான இடங்க. இதுக்கு பக்கத்தில் தான் வந்து சின்ன பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா? அதுக்கு பேரில் பேர்லெஸ் ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி பேர்லெஸ் ஹோட்டல் இப்போ மூடிட்டாங்க ஆக்சுவலாக. இப்போ சினிமா தியேட்டர்ஸ்லாம் அந்தளவுக்கு இப்போ உள்ள சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஃபோன் யுகத்தில் இன்டர்நெட் அதிவேக இன்டர்நெட்
நசிந்து போகிற மாதிரி இருக்குது. இந்த பேர்லெஸ் தியேட்டரும் ரொம்ப முக்கியமான இடம், அதை காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்ப்பீங்க. சரியா கைஸ்? மாயவரம் மேம்பாலத்தில் நிற்கிறாங்க பாருங்க. மாயவரம்னால மேம்பாலம் தான் ஒரு மாயவரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம். ஓகேங்களா? எப்படி பார்த்தீங்களா? இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இங்கே பாருங்க, கீழே மயிலாடுதுறை ஜங்ஷன். பார்த்தீங்களா? மாயவரம் ஜங்ஷன்னா ரொம்ப பிரசித்தமான முக்கியமான ஜங்ஷனுங்க. இந்தியன் ரயில்வேஸில் மயிலாடுதுறை ஜங்ஷனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், நிறைய ட்ரெயின்ஸ் கிடக்கு, ஒரு கூட்ஸ் வண்டி கிடக்கு, 2 போகி என்ஜின் இருக்குது, 2 வண்டி நிற்கிது, ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் அல்லது பேசஞ்சர் ட்ரெயின் நிற்கிது. மயிலாடுதுறை ஜங்ஷன் பக்கத்தில் உங்களுக்கு இது மேம்பாலம். சரியா? வாங்க. ஏன்னா வண்டியை ரொம்ப நேரம் நிறுத்தக்கூடாது. ஆக்சுவலாக 2 வீலரை போடுறதுக்கு இடம் இல்லை, என்னால் லைட்டாக ஓரம் கட்டிட்டு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம போயிடலான்னு சொல்லிடுறாங்க. பாருங்கள், அதோட பேக் சைடில் தான் உங்களுக்கு மாயவரம் ஜங்ஷன். சரியா? ஜங்ஷனையும் காமிச்சாச்சு. அப்படியே இன்னும் 1-2 இடத்த பார்த்துட்டு அப்படியே முடிப்போம்.